ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பொங்கல் வித் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பாசிப்பருப்பு, இதாங்க அளவு. இதை 1 ஹவர் ஊற வச்சுட்டு இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு 4.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். இந்த பொங்கல் ரெசிபி வந்துட்டு உடனே சாப்பிட்றதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிடுவீங்க, கொஞ்சம் லேட் ஆகும்னா இன்னும் 1 டம்ளர் சேர்த்து நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டு இது வந்துட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடுங்க. ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில்ஸ் விட்டு எடுத்து முடிச்சிடலாம். இப்போ தாளிப்பு எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இது ரெண்டும் வந்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி, 10 to 15 முந்திரி அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். அது லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, முழு மிளகு சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொங்கல் வந்துட்டு விசில் வந்துருச்சு. இப்போ அதில் பார்க்கலாம். பாருங்கள், பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அந்த அரிசி பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு இதை சேர்த்திட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே இப்போ பாசிப்பருப்பும் அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக பிளெண்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போது சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அந்த ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் அரை மூடி தேங்காய் வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, உப்பு, இது ரெண்டையும் சேர்த்திட்டு நல்லா வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு கடலை எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை மட்டும் சேர்த்திட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு இப்போ நம்ம பொங்கலோடு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அண்ட் ரொம்ப சிம்பிள். இது 2 ரெசிபியுமே நீங்கள் சேர்த்து பண்ணவே ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைமணம் பை கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.